Nobody say அனிராம்பக் ஒரு மூவி வந்து த ஹேட்ஃபுல் 2015 ரிலீஸ் ஆன ஒரு வெஸ்டர்ன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த டிஸ்பிள் டாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு கதையை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கிற ஒரு பிளேஸு. தென் அதில் வந்து எப்படின்னா க்ரைம் பண்ணுறவங்கள பிடிச்சி கொடுக்குற பவுண்டி ஹண்டர்ஸு, அவங்களுக்கு ரிவார்டு. ஸோ அந்த டைம்லைன் ஓகேங்களா. அப்போன்னு பார்த்து வாரன் சொல்லப்படுற ஒரு பிளாக் பவுண்டி ஹண்டர் வந்து 3 டெட் பாடிஸோடு வச்சுக்கிட்டு தங்கிட்ட இருந்த குதிரைகள் வந்து கைண்ட் ஆஃப் முடியல ஓகேங்களா. ஸோ ஒரு பணியில் மாட்டிக்கிட்டார். அண்ட் எதிரில் வந்து ஜான் த ஹேங்மேன்னு சொல்லப்படுற இன்னொரு பவுண்டி ஹண்டர். அவருக்கே அந்த பேர் வந்ததுன்னா அவர் பிடிக்கிற எல்லா கிரிமினல்ஸுமே அவர் ஹேங் தான் பண்ணுவார், கொல்ல மாட்டார் ஓகேங்களா. அதனால தான் அவருக்கு பேர் த ஹேங்மேன். அவரோட வந்து டெய்ஸின்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் இருக்கான். அண்ட் இவங்க வராங்க, வந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு வந்து இவங்க ஜேர்னி பண்ணி போயிட்டுருக்காங்க. போகிற இடத்துல வந்து மிக்கி அண்ட் ஸ்வீட் டேவ்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க ஓகேங்களா. அந்த கப்புள்ஸ் வந்து ஒரு வீடு வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் காசு கொடுத்து சாப்பிட்லாம், தூங்கலாம், ஸோ தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்வீட் டேவும் மிக்கியும் இருக்க மாட்டாங்க. அந்த இடம் வந்து நம்ம வாரன்னு சொல்லப்படுற அந்த பிளாக் பவுண்டி ஹண்டருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இருந்திருக்காங்க. தென் என்னடா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக ஏதோ ஒரு விஷயம் அங்கே சரியில்லை, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா மிக்கியும் ஸ்வீட் டேவும் வந்து இந்த டைமில் எதுக்கு மிக்கியோட அம்மா வீட்டுக்கு அவங்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்சார்ஜாக வந்து சீனியர் பாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெக்சிகன் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் போக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இவங்க அடிச்சுப்பாங்க. எப்படி சொல்கிற வரதா, இப்போ வந்து 2 பவுண்டியர்ஸ் இருக்காங்க, மீதி எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ மற்றவங்ககிட்ட வந்து கன்ஸ்லாம் வாங்கி இவங்க வச்சுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயமா ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிக்கிக்கும் ஸ்வீட் டேவுக்கும் என்ன ஆச்சு, ஏன் இந்த பிளேஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் அங்கே ஒரு கதவு இருக்கும், அந்த என்ட்ரன்ஸ் கதவு, அது ஏன் வந்து லாக்கில் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் மிக்கிக்கும் ஸ்வீட் டேவுக்கும் என்ன ஆச்சு, எதனால் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்றத இவங்க இப்போ வந்தவங்க வந்து எப்படி கெஸ் பண்ணி அவங்களோட கதையை முடித்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு படத்தில் அப்படின்றது அந்த படத்தோட கதை. என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. உண்மையாகவே பேசிகிட்டே தான் இருப்பாங்க, இருந்தாலுமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் போகிற விதம் வந்து உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. அதனாலே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபீல் கொடுத்தது. உண்மையாக ஒரு நல்ல ஒரு வெஸ்டர்ன் மூவின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.